OMR சாலை காரப்பாக்கத்தில் தனியார் கட்டுமான நிறுவனத்தின் உள்ளே கும்பலாக புகுந்தவர்கள் ஊழியர்களை மிரட்டி சிசிடிவி கேமராக்களை உடைத்த வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது. கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் வசந்தன் வழங்க கேட்போம். வசந்தன், வணக்கம். இது தொடர்பான முழு விவரங்கள் என்ன? வணக்கம். தனியார் கட்டுமான நிறுவனத்தில் புகுந்த கும்பல் உள்ளே பணியாற்றிக் கொண்டிருந்த ஊழியர்களை மிரட்டி வலுக்கட்டாயமாக வெளியேற்றி பாதுகாப்புக்காக பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமரா காட்சிகளையும் உடைத்துள்ளனர். இது குறித்த வீடியோவானது தற்சமயம் வெளியாகியுள்ளது. சென்னை OMR சாலை காரப்பாக்கத்தில் அமைந்துள்ள தனியார் கட்டுமான நிறுவனத்தில் 50க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பணியாற்றி வருகின்றனர். இந்த நிலையில் வழக்கறிஞர் உடையில் வந்த 100க்கும் மேற்பட்ட நபர்கள் நிறுவனத்திற்கு உள்ளே நுழைய முயன்றனர். அப்பொழுது அங்கிருந்த காவலாளியை தடுத்து நிறுத்தியுள்ளார். அவரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு உள்ளே புகுந்த அந்த மர்ம நபர்கள் உள்ளே பணியில் இருந்த நபர்களையும் வெளியே துரத்தியுள்ளனர். அது மட்டுமின்றி அவர்களை பணி செய்ய விடாமல் தடுத்து வெளியே அனுப்பியதோடு அங்கு பாதுகாப்புக்காக பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராக்களையும் உடைத்துள்ளனர். அந்த கும்பல் பாதுகாப்பாக பொருத்தப்பட்டிருந்த கேமராக்களை உடைத்து வீசியதோடு அவர்களிடம் கடுமையான வாக்குவாதத்திலும் ஈடுபட்டுள்ளனர். இதனால் காவல்துறைக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டது. அதாவது GRK ரெட்டி என்பவருக்கு சொந்தமான 1.75 ஏக்கர் இடமானது கடந்த ஆண்டு 105 கோடி ரூபாய்க்கு லால்வாணி என்பவருக்கு விற்பனை செய்யப்பட்டது. இதற்காக முன்பணமாக 45.68 கோடி பணம் பெறப்பட்டதாகவும் மீதமுள்ள 60 கோடி பணத்தை தராமல் நிலத்தை சுசில் அபகரிக்க முயற்சி செய்ததாகவும் நீதிமன்றத்தில் இது சம்பந்தமாக வழக்கு நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் தான் இந்த மர்ம நபர்கள் உள்ளே புகுந்து இதுபோன்ற சிசிடிவி கேமராக்களையும் உடைத்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் அந்த இடத்திற்கு வந்த கண்ணகி நகர் காவல்துறையினர் இரு தரப்பினர் மீதும் சுமார் 9 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து தற்சமயம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நன்றி வசந்தன், விரிவான தகவல்களுக்கு.